அஸ்ஸலாமு அலைக்கும். வட்டி என்பது ஹராம், மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட்டில் மானியம் கொடுக்குறாங்கல்ல, அதன் மூலமாக நம்ம தொழில் செய்யலாமா? இதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களா. வட்டி என்பது ஹராம், தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் நம்முடைய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சரி மானியம் கொடுக்கிறார்கள். அந்த மானியம் கொடுக்கின்ற பொழுது மானியம் மாத்திரம் கொடுப்பதில்லை, அதில் கொஞ்சம் தொகை கடனாகவும் வழங்குவாங்க. மானியம்னா இலவசமாக கொடுக்கறது, இலவசமாகவும் கொடுக்குறாங்க, கொஞ்சம் அமௌண்ட் வந்து கடனாகவும் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு புரிகிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். 1,00,000 ரூபா நம்ம அரசாங்கத்திட்ட கடன் கேட்குறோம் என்றால் அதில் ஒரு 50,000 ரூபா கடனாகவும் 50,000 ரூபா இலவசமாகவும் மானியமாகவும் வழங்குவாங்க. இப்படி வழங்கக்கூடிய அந்த நேரத்தில் 50,000 ரூபா மானியம், அதுக்கு நம்ம வட்டி எதுவும் கட்ட தேவை இருக்காது. ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கியிருப்போமே, அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கியிருப்போம்ல, பேங்க்ல இருந்து வாங்கியிருப்போம்ல, இந்த 50,000 ரூபாய்க்கு வட்டி கட்டணும். 50,000 ரூபா மானியம், 50,000 ரூபா கடன், இந்த கடனுக்கு வட்டி கட்டணும். இப்படித்தான் மானியமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க தொழில் தொடங்குவதற்கு. இதை மாதிரி மானியத்தை வாங்கலாமா? அதுதான் கேள்வி. ஏன்னா வட்டியும் அதில் கலக்குதா இல்லையா? வெறுமனே மானியம் மட்டும் தந்துட்டா பிரச்சனை இல்லை. அரசாங்கமே மானியம் மட்டும் தருகிறது, கடன்னா தரல, வட்டி எதுவுமே கலக்கலை. இன்னும் நீ ஒரு தொழிலை தொடங்கு, உனக்கு ஒரு 10,00,000 ரூபா நான் தாரேன், நீ திரும்ப தரவுலாம் தேவையில்லை, மானியமாக வச்சுக்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வாங்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை என்னன்னா, பாதி தொகையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையோ மானியமாக தருவாங்க, மீதி தொகையை கடனாக வைத்துக்கொண்டு அதில் வந்து வட்டியும் நீங்கள் கட்டணும் அப்படிம்பாங்க. இப்போ இது வந்து சரியா என்பதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி. இது முழுக்க முழுக்க தப்பு தானே, வட்டி தானே கட்டுதோம். மானியம் தாராங்க, ஒரு 50,000 ரூபா மானியம் தந்துடுவாங்க, இன்னொரு 50,000 ரூபாய்க்கு அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குகிறோம். அந்த கடனுக்கு எப்படி இருந்தாலும் வட்டி போடத்தானே செய்கிறாங்க. வட்டி கட்டாமையே நம்ம இருக்க முடியும்? வட்டி கட்டித்தான் ஆகிறோம். இதுக்கு பேர் என்ன? வட்டி தானே. இந்த வட்டியை தானே இஸ்லாம் ஹராம் என்று சொல்லுகிறது, நரகம் என்று சொல்லுகிறது, கொடுமையான பாவம் என்று சொல்லுகிறது. அதனால இது போன்ற அரசாங்கத்தை கடன் வாங்கி வட்டி கட்டினாலும் சரி, தனி மனிதர்களிடத்தில் கடன் வாங்கி நம்ம வட்டி கட்டினாலும் சரி, எந்த அடிப்படையில் செய்தாலும் வட்டி வட்டி தான். அந்த வட்டி என்பது மார்க்க அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனால் இப்படி விளக்கம் சொல்லும்போது சில பேர் வேறு ஒரு கோணத்தில் இதற்கு வேறு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதாவது அரசாங்கம் மானியம் தருகிறது, நான் வட்டியும் நாம் கட்டுதோம். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அரசாங்கம் தருகின்ற அந்த மானியத்தை இலவசமாக தராங்களா இல்லையா, அதையே வட்டியாக திரும்ப கொடுத்துருவோம். நம்ம காசுல இருந்து வட்டி கொடுக்கல. இப்போ உதாரணமாக நான் சம்பாதிக்கிறேன், ஏன் சம்பாத்தியத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு வட்டி கட்டலை. ஆனால் என்ன செய்கிறேன்? 50,000 இலவசமாக தந்துருக்குறாங்கல்ல, அதில் ஒரு 5,000 ரூபாயை வட்டிக்கு நான் கொடுத்துட்றேன். அங்கேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை ஏன் சொந்த காசில் இல்லாமல் அரசாங்கம் தரக்கூடிய அந்த இலவசத்தில் இருந்து நான் வந்து ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா அவங்க எவ்வளோ வட்டி கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்றேன். இப்போ இது என் காசு இல்லை தானே, அரசாங்கம் எனக்கு இலவசமாக தருகிறது, மானியமாக தருகிறது. அந்த மானியமாக தருகின்ற அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். அவங்க வேண்டுமானால் வட்டின்னு பேரில் வச்சுக்கிட்டோம், அதுக்கு நான் என்ன செய்கிறது? அவங்க வேணால் வட்டின்னு வச்சுக்கிட்டோம், எனக்கு அது வட்டி கிடையாது தானே இப்படின்னு சொல்லி, அதனால் இது போன்ற விஷயங்கள், அதாவது அரசாங்கம் இனாமாக தரக்கூடிய அந்த காசை இதில் வட்டியாக நம்ம கொடுத்து விட்டாலும் அது வட்டி கிடையாது. ஏன்னா என் காசுல இருந்து நான் கொடுக்கல, நான் சம்பாதித்தியம் பண்ணிய காசுல இருந்து கொடுக்கல, அரசாங்கம் தரக்கூடிய காசுல இருந்து இனாமாக தரக்கூடிய காசுல இருந்து தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுவும் தவறான ஒரு விளக்கம் தான். இதை சொல்லி தான் நியாயப்படுத்துறாங்க. இதுவும் ஒரு தவறான ஒரு விளக்கம். எந்த அடிப்படையில் தவறு? அரசாங்கம் எனக்கு 10,000 ரூபாய் இனாமாக தந்துருச்சு, அது வந்தாச்சு, அது என் காசு தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என் காசு இல்லாமல் அடுத்த ஆள் காசா? அது அரசாங்கம் இப்போ 50,000 ரூபா உங்களுக்கு தந்துருச்சுன்னா அது யார் காசு? உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா அரசாங்கம் இலவசமாக தந்துருச்சுன்னு வைங்களேன், ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான் அந்த 50,000 ரூபாயை, என்ன செய்வீங்க? அரசாங்கம் காசு, நல்லா திருடிட்டு போட்டோம் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? என் காசு தானே அது, அரசாங்கம் எனக்கு தானே தந்துருக்குது,
அப்ப எனக்கு தந்த காசு இனாமாக வந்தாலும் அது எனக்கு தந்த காசு தான். ஒன்றும் வேண்டாம், இன்னும் புரியறதுக்காண்டி சொல்றேனே. நம்ம உம்மா வாப்பா ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகும்போது நகையெல்லாம் போட்டு கூட்டு அனுப்பி வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. இலவசமாக தான் வாப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, அப்படித்தானே? ஒருத்தன் வாரான், உம்மா போட்ட நகையை, அந்த பெண்ணு கழுத்தில் கிடக்கூடிய நகையை ஒருத்தன் அத்துட்டு போயிட்டான். இலவசமாக வந்தது தான், எனக்குள்ள நகை இல்லை, எங்க உம்மா நகை அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம் அதுக்கு? ஏன் நகை? எங்க அம்மா எனக்கு இலவசமாக தந்தது, எங்க அத்தா எனக்கு இலவசமா, அவங்க இலவசமா தரட்டும், ஆனாலும் அது எனக்குள்ள உரியது தானே, இப்படிதானே பேசுறோம். அப்ப அரசாங்கம் நமக்கு இனமாக தந்தாலும் அது நம்முடைய காசு தானே. நமக்கு தந்து விட்டார்கள் என்றால் அது நம்முடைய காசு, தரவில்லை என்றால் அது வேற. நாளைக்கு தரேன், அடுத்த நாள் தரேன்னு ஏமாத்திட்டே இருக்கிறான், நம்ம கைக்கு அந்த காசு வந்து கிடைக்கலன்னா அது வேற மேட்ரு. ஆனா காசு நம்ம கைக்கு வந்து விட்டது என்றால் அது நம்ம காசு தானே. அப்ப நம்ம காசுல இருந்துதானே அந்த வட்டிக்கு நம்ம கொடுக்க போறோம். இது மட்டும் எப்படி நம்ம காசு இல்லைன்னு ஆகும்? நமக்கு உரிமை இல்லைன்னு எப்படி ஆகும்? நாம உழைச்சி சம்பாதித்தால் அது எப்படி நம்முடைய காசோ, அதே மாதிரி இன்னொரு ஆள் நமக்கு இனாமாக அன்பளிப்பாக தந்தாலும் அது நம்முடைய காசு, நம்முடைய பொருளாதாரம் தான். அப்ப அரசாங்கம் இனாமாக தரக்கூடிய, மானியமாக தரக்கூடிய இந்த பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் தான். அப்ப நம்முடைய பொருளாதாரத்தை தான் நாம வட்டியாக கட்டுறோம். இது எப்படி நம்முடைய பொருளாதாரம் இல்லைன்னு எப்படி ஆகும்? நம்முடைய காசு, நம்முடைய பணம், அதை நாம வட்டியாக கட்டணும். எப்படி நீங்க பார்த்தாலும் வட்டி கட்டினா தான் இந்த மானியம் எல்லாம் தருவாங்க. பாதி காசு மானியம் என்றாலும் மீதி காசு கடன் என்ற அடிப்படையில் தான் அவங்க தாராங்களே தவிர இது எல்லா விதத்திலையும் வட்டி. அதனால இதை வாங்க முடியாது. இன்னும் சில ஆட்கள் இதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இன்னொரு வாதத்தையும் வைப்பாங்க. அது என்ன வாதம்? இப்படியே போனீங்கன்னா அப்போ அரசாங்கம் தரக்கூடிய மானியம், அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எதையும் பெற முடியாம போயிருமே. நீங்க வட்டி வட்டி இஸ்லாத்துல ஹராமு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனாலதான் முஸ்லிம்கள் எந்த விதமான அரசாங்கத்தினுடைய சலுகையும் பெற முடியல, அரசாங்கம் இனாமாக தருகின்ற எதையும் நம்மளால பெற முடியல. நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, தொழில் தொடங்குவதற்கு, வியாபாரம் தொடங்குவதற்கு, ஏன் படிக்கிறதுக்கு கூட அவங்க வந்து மானியம்லாம் கொடுக்குறாங்க, கடன்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எதையும் வாங்க முடியாம போய் இஸ்லாமிய சமூகம் ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு அப்படிம்பாங்க. சரி, பின்தங்கி போயிடுச்சு, அதுக்காக வேண்டி ஹராமையா செய்ய முடியும்? அதுக்காக வேண்டி ஹராம வந்து ஹலால் ஆயிருமா? முஸ்லிம்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிட்டாங்க, என்ன செய்யலாம்? பொருளாதாரத்தில் முன்னேறணும், கொள்ளையடிப்போமாப்போ? 4 வீட்டில் போய் கொள்ளை அடிக்கிறது, 4 வீட்டில் போய் திருடுறது, என்னப்பா ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிட்டாங்கப்பா. முஸ்லீம்கள்கிட்ட யார்ட்டையும் காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, வறுமையில் ரொம்ப சிக்கலாக இருக்கிறாங்க, ஒரு தொழில் தொடங்க முடியலை, வியாபாரம் பண்ண முடியலை, 10 லட்ச ரூபா வேணும், என்ன செய்யறது? ஏன் அவன் வீட்டில் நகை வச்சிருக்கிறானோ அங்கே போய் வீட்டை திறந்து கொள்ளை அடிப்பான், ஹலால் ஆயிருமா இது? எதுக்குப்பா திருண்ண? என்கிட்ட காசு இல்லை அதனால தான் திருண்ண. முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிட்டாங்க அதனால தான் திருண்ண, இது மட்டும் ஹலால் ஆயிருமா? அப்போ என்ன சொல்லுவிய? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் சரி, தொழிலே தொடங்க முடியாத அளவுக்கு பின்தங்கி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஹராமை செய்யாத, இப்படித்தானே சொல்லுவோம். இது ஹராம், இது தப்பு. அடுத்தவனுடைய காசை ஏமாத்துவது, பறிப்பது, கொள்ளையடிப்பது, திருடுவது, அடுத்தவன் காசை அபகரிப்பது எல்லாமே தப்பு. அது நீ 1000 காரணங்கள் சொன்னாலும் அது சரியில்லை, இப்படித்தான் நம்ம பேசுவோம். அதே மாதிரி தானே இதுவும். முஸ்லிம்கள் இந்த மானியத்தை வாங்காமல் பின்தங்கி போய்விட்டார்கள், தொழில் தொடங்க முடியல, அதனால மானியத்தை வாங்கணும், வட்டியை வாங்கணும் அப்படின்னா திருடுவதற்கு அது எப்படி தப்பு என்று நம்முடைய அறிவும் நம்முடைய லாஜிக்கும் நம்முடைய கருத்துக்களும் சொல்கிறதோ அதே மாதிரி தானே வட்டியும் இஸ்லாம் ஹராம் தானே சொல்கிறது, வட்டியும் கூடாது தானே சொல்கிறது. அப்ப இது கூடாது என்றால் அதுவும் கூடாது தான். அதனால மானியம் அரசாங்கம் தருகிறது என்றால் அது வெறுமன மானியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இலவசமாக தான் தாராங்க. இப்போ ரேஷன்ல அரிசி இலவசமாக தாராங்க, வாங்குறது தப்பா? தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம், அது ஒரு தப்பும் கிடையாது. சில பொருட்கள் பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு வீடுக்கு ரூபா கொடுத்தாங்க, அது வாங்குறது தப்பா? அது தப்பு கிடையாது, அது ஒரு வகையில மானியம் தான், இலவசம் தான், தாராங்க, அதுக்கு நம்ம வட்டி கட்டலை, அரசாங்கம் தருகிறது, தாராளமாக வாங்கிக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லையே. இதை மாதிரி மானியமாக இலவசமாக அரசாங்கம் தந்தால் வாங்கலாம்.
ஆனால் மானியம் என்ற பேர்ல மானியத்தையும் தந்து கடனையும் தந்து வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றால், மார்க்கம் தடுத்த ஒரு அம்சம் அதிலே வரும் என்றால், அதை நாம் ஒரு காலத்திலையும் செய்ய முடியாது. மாற்று வழியைத்தான் நாம் யோசிக்கணும். இதில் கூடுதலான ஒரு தகவலையும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிற நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்னொரு தகவலையும் சொல்ல கடமை இருக்கிறது. என்னன்னா, நம்மள நிறைய பேர் இன்னைக்கும் வட்டியில் போய் உழுறோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வட்டியில் போய் உழுந்துக்கிட்டு தான் கிடக்கிறோம். இந்த வட்டியினுடைய தீமை தெரியாமனா உழலை. வட்டி தப்பு தான், ஹராம் தான், மார்க்கம் தடுத்த ஒன்று தான், எல்லாத்துக்கும் தெரியும். எந்த முஸ்லீமும் வட்டி ஹலால் என்று யாருமே போய் உழலை. ஏன் வட்டியில் போய் உழுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நியாயப்படுத்துவதற்கு 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. எனக்கு தொழில் தொடங்க முடியலை, என்கிட்ட யாரும் கடனும் தரமாட்டுக்கிறாங்க, கடன் கேட்டாச்சுன்னா அவன் வட்டிக்கு தாராங்கிறான், அல்ல சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, பெரிய சொத்து வச்சிருக்கிறாங்க, காசு பணம் வச்சிருக்கிறாங்க, எனக்கு நான் போய் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. அப்போ நான் வாழ்வதற்கு என்ன செய்ய? நான் வியாபாரம் பண்ணணும்ல, தொழில் பண்ணணும்ல, என்ன செய்ய? எவனும் தரமாட்டேங்கிறான். அதனால தான் நான் பேங்க்ல போய் வட்டிக்கு வாங்கினேன். என் நகையை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் வச்சு அடமானத்துக்கு வச்சு நான் காசு வாங்கினேன். இதெல்லாம் நியாயப்படுத்துறாங்க. அல்லது தனி மனுஷன்ட்ட அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்ட போய் நான் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன், வட்டி தானே. நிறைய பேர் பைக் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸில் போய் வாங்குவாங்க, அது வட்டி தானே. ஏன் நீங்கள் கேட்டு பாருங்க, பைக்கு எனக்கு ரொம்ப அவசியம், கார் எனக்கு ரொம்ப அவசியம், அது இல்லைன்னா தொழில் பண்ண முடியலை, அது இல்லைன்னா என்னால் வாழ முடியலை, அப்போ அதனால நான் வாங்குறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வேண்டி இதை போன்ற நிறைய வட்டிகள் வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தும். முஸ்லிம் சமூகம் இன்றைக்கும் வட்டியில இருந்து முழுமையாக விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்னைக்கும் வட்டி வாங்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு இது போன்ற காரணங்கள், வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. என்ன வழி இல்லை? கடை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதா? சொந்த கடை வைக்கலன்னா? ஒரு பெரிய தொழில் தொடங்க முடியவில்லை என்றால் நம்மளால வாழ முடியாதா? ஒரு பைக் இல்லைனா, ஒரு கார் இல்லைனா, ஏன் ஒரு சொந்த வீடு இல்லை என்றால் ஒரு மனுஷனால வாழ முடியாதா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, அக்கம் பக்கத்தில் திரும்பி பாருங்க. சைக்கிள் இல்லாம எத்தனை பேர் வாழ்றான்? சொந்த வீடு இல்லாம இந்தியாவில் எவ்வளவு பேர் வாழ்றான்? ஏறத்தாழ 65% இந்தியாவில் உள்ள மக்கள்ல சொந்த வீடு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதுல 60ல இருந்து 65% பேருக்கு சொந்த வீடே கிடையாதான். ஏறத்தாழ 80 கோடி மக்களுக்கு சொந்த வீடே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? சொந்த வீடு வேணும்ல, நிலம் வாங்கணும்ல, வீடு கட்டணும்ல, அதனால என்ன செய்யறது? வட்டிக்கு வாங்கு, அடுத்த ஆள்கிட்ட கடனுக்கு வாங்கு, வட்டியை கட்டு, வேற வழியே இல்லை. எத்தனை நாளைக்கு தான் நான் வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறது? அவனும் துரத்தி விடுறானே. இப்படின்னு வட்டி வாங்குறதுக்கு நியாயப்படுத்துகிறோம். ஆனா இன்னொரு தரப்பை நம்ம யோசிக்கல. இன்னொரு மக்களை, அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கள் நம்ம யோசிக்கல. நம்மளை விட வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேரு? சைக்கிள் இல்லாமல் இருக்கக்கூடிய எவ்வளவு பேரு? சொந்த தொழில் இல்லாமல் இருக்கக்கூடியவன் எவ்வளவு பேரு? சொந்த வாகனம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் எத்தனை கோடி பேரு? சொந்த வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனை? அதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வட்டி இதற்காக, வசதியை மேம்படுத்துவதற்காக வேண்டி வட்டி வாங்குறது எவ்வளவு பெரிய அநியாயம்ங்கிறது தெரியும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால், வட்டியில விழக்கூடிய சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எனக்கு வயிற்றுக்கு கஞ்சி இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வட்டி வாங்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. வெளியில சொல்லுவாங்க எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை அதனால தான் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்காது. எனக்கு சாப்பிடமா, இரவு நேரம் சாப்பாடு இல்லை, அதனால நான் போய் வட்டியில விழுந்தேன். யாராவது ஒரு ஆள் உண்டா? நாளை காலையில் எனக்கு சாப்பிட முடியல, அப்ப அதனால நான் வட்டியில போய் விழுந்தேன் அப்படின்னு யாராவது உண்டா? அப்படின்னா உழவன மாட்டாங்க. வசதியை மேம்படுத்துவதற்காக வேண்டியது. ஏற்கனவே கொஞ்சம் வசதி இருக்குது, ஏற்கனவே நான் கொஞ்சம் கூடுதலாக செல்வத்தோடு தான் இருக்கிறேன், என்னுடைய செல்வத்தை பெருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் வசதியை பெறணும். அதுக்கு தான் நிறைய பேர் வட்டி. ஒன்று இன்னும் பாருங்களேன், நிறைய இடங்கள்ல ஃபைனான்ஸ் கம்பெனி நீங்க 5 பைசா கூட கட்ட தேவையில்லை, வீட்டுக்கு தேவையான பெட்டு வேணுமா, டிவி வேணுமா, மிக்சி வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஏசி வேணுமா, வாருங்கள் அள்ளி செல்லுங்கள் அப்படிம்பா. 5 பைசா கூட நீங்க கட்ட தேவையில்லை அப்படிம்பா. என்னடா இது, என்ன இலவசமா தாரா? மாசம் மாசம் வீட்டுக்குள்ள வரமாட்டானா? அவன் அவன் கொடுத்த அந்த பொருளுக்கு உண்டான கடனை வசூல் பண்ண மாட்டானா?
கடனை மட்டும் இல்லை, அதற்கு அடுத்து அதுக்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அல்லது ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு வேற காசுகள் வாங்க மாட்டானா? சரி, இந்த மெத்தை எதுக்கு, இந்த கட்லி எதுக்கு, இந்த ஏசி எதற்கு? அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கா? ஏசியே சாப்பிட போகிறோம், கட்லு மெத்தையே சாப்பிட போகிறோம். அதை நம்முடைய வசதியை பெருக்கிறோம். அதுக்கு நிறைய ஃபைனான்ஸுக்காரன் கடைக்காரன் வட்டிக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கிறான், ஆசையை ஊட்டுதான். இதை பார்த்துக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த வட்டியில் போய் விழுறோம். இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய சமூகம் வட்டியில் விழுவதற்கு வயிற்றுக்கு கஞ்சி இல்லை என்பதற்காண்டி விழுவது இல்லை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. எதுக்காண்டி விழுறாங்க? வசதியை பெருக்கணும், இன்னும் கொஞ்சம் செல்வமாக நம்முடைய காசை செல்வத்தை பெருக்கணும், இன்னும் பெரிய ஆளா நான் உலகத்தில் காட்டணும். இதுக்கு தான் வட்டி வாங்கிட்டு இருக்கிறோமே தவிர எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்பதற்காக வேண்டி நம்முடைய சமூகத்தில் யாரும் வட்டி வாங்கலை. நம்மளுக்கு தெரிஞ்ச வரையிலையும் அப்படி யாரும் வட்டி வாங்கலை. அதனால இது போன்ற வட்டிகள் நம்முடைய சமூகத்தில் பெருகித்தான் இருக்கிறது. அதை ஒழிக்கத்தான் வேண்டும். அதில் தனி மனுஷனாக இருந்த நம்மளாக இருந்த வட்டி வாங்க மாட்டேன், எந்த விதத்திலையும் வாங்க மாட்டேன், எந்த வழியிலையும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீமும் முடிவு எடுக்கணும். அது இந்த உலகத்தினுடைய நடப்பை ஆதாரமாக காட்டி, அக்கம் பக்கத்துல உறவுக்காரங்களை ஆதாரமாக காட்டி நம்ம வட்டி வாங்குறோம் என்றால் மறுமையில மிகப்பெரிய அந்த நரகத்தில் தான் விழுவோம் என்பதையும் புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.